பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓய்வு நாளுக்கென்று வேத வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். தம்முடைய பிள்ளைகளை வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்து ஆசீர்வாதமாய் அமையும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. வருகிற எல்லா காரியத்திலையும் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை திட்டமாய் தெளிவாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் நம்ம தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம், கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, வந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தாவினுடைய கிருபையும் ஆசீர்வாதம் அளவில்லாமல் நிரப்பட்டும். பிரசங்கம் கேட்க வந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. அப்பா, வருகிற நாட்களை குறித்தும் ஆண்டவரே அப்பா எங்களோடு முகமுகமாய் பேச போகிற எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள பிரசங்கமாய் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ராஜா. அப்படியே ஆசீர்வதியும். இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பது தேவனுடைய கிருபை. பாருங்க, இந்த நாட்களில் நம்ம 40 நாள் உபவாச ஜெபம் நாளையிலிருந்து நம்ம துவங்க போகிறோம். தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் இந்த ஆண்டும் நமக்கு அந்த உபவாசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த சிலுவையின் தியானத்தை குறித்து 40 நாளும் நம்ம நிறைய காரியங்களை பேச போகிறோம். ஆண்டவர் இந்த சபையில் இன்னும் நிறைய காரியங்களை அவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் இந்த நாட்களில் பேசுவார் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். விசேஷமாய் இந்த உபவாச நாளை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும்னா டெய்லி இதே சபையில் நம்ம சபையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இங்கே ஜெபம் நடக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சபைக்காக நீங்கள் விசேஷமாய் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சபைக்கு ஒரு சொந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைப்படி தீர்மானித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போ சபை பெருகி இருக்கிறது, ஆத்துமாக்கள் பெருகி இருக்கிறார்கள். சொந்த ஸ்தலத்தில் ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை அடியனால் உணர முடிகிறது. பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் அதுக்கு நேர்த்தியாக கர்த்தர் வசனங்களை கொடுத்து அடியனை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 1 வருடமாக இதற்காக நான் ஜெபித்து கொண்டு சபையாய் நாங்கள் எல்லோரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி இதை கட்டமைத்து கொண்டு வருகிறோம். ஸோ இப்பொழுதும் எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. இடம் வாங்குவதற்கு பண தேவைகள் ஏராளமாய் உண்டு. எங்களுக்காக நீங்கள் தயவாய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம சபையில் நிறைய ஊழியங்களை கர்த்தர் கட்டமைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஊழியமாகட்டும், ஆண்கள் ஊழியமாகட்டும், அன்பின் ஊழியம், இன்னும் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிஸ். ஸோ நம்மளுடைய ஊழியங்கள் விஸ்தாரமாய்க்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் எல்லா ஊழியத்திலையும் ஆண்டவர் ஆத்துமாக்களை நல்ல வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த இட வசதி நமக்கு போதாததுனால நம்ம இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னும் கடந்து போகிறதோட ஒரே இடத்துல இருந்து நம்ம ஆராதிக்கலாம் என்று தீர்மானித்து தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எனக்காகவும் சபைக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்க. பண தேவைகள் ஏராளமாக இருக்கிறபடினால உங்களுக்கு மனதில் ஏதாவது ஏவுதல் இருந்தால் இந்த சபைக்கு நம்ம பணத்தை காணிக்கையினால் கொடுத்து தாங்குவோம் என்று தேவனாகிய கிறிஸ்து உங்களிடத்தில் பேசியிருந்தால் நீங்கள் தயவாய் நீங்கள் தாங்கி ஜெபித்து கொள்ளுங்க. நிச்சயமாய் அது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் இன்னும் ஏதுவாக இருக்கும். ஆமென். ஸோ அதனால் அடியனுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நம்முடைய வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் விதமாக சொல்லுகிறார், நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் அப்படின்னா, நீ நல்ல போராட்டத்தை போராடும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களோடு கூட பவுல் மூலமாய் வெளிப்படுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்கள் உண்டா இருக்கிறது. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி நன்மைக்கு எதுவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த காலகட்டங்களில் நாம நிறைய காரியங்களுக்கு போராட வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் சொல்லுகிறார் அவரே, உன்னுடைய தீர்க்க தரிசனம், உன்னுடைய எதிர்காலங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்டு. அதற்காக
அதற்காக நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன சூழ்நிலைகள் விரோதமா இருந்தாலும் உன் விசுவாசத்துல உறுதியா இருந்து நல்மனசாட்சியோட நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. அடியன் இடத்துல தொடர்ந்து ஒரு 3 நாள் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். நாம் ஏன் போராட வேண்டும் என்றால், தேவன் நம்மை அழைத்த அழைப்பில் நம்ம போய் சேர வேண்டும் என்றால் போராட்டம் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:12 அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்து அவன் என்ன பண்ணுகிறான்? துரிதமாய் தன் காரியங்களை அவன் நிறைவேற்ற அவன் கடந்து போகிறான். எப்படி ஆகிலும் தன்னுடைய காலங்கள் முடிய போகிறது, அதற்குள்ளாக எல்லாவற்றையும் நாம் உருவாக்க வேண்டும் என்று உற்சாகமாய் பிசாசானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கூடுமானால் எல்லா விசுவாசிகளையும் சீரடிக்கத்தக்கதாக, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக அவன் எழுந்து தீவிரமாய் செயல்படுகிறான். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், மகனே உன்னை குறித்து வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் உண்டு, ஆசீர்வாதமான காலங்கள் உண்டு, விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்க வேண்டும், அதற்காக நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு போராட்டங்கள் நிறைய. போராட்டத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று கெட்டதுக்கு போராடுறது, இல்லைன்னா நல்லதுக்கு போராடுறது. இன்னைக்கு நம்ம கெட்டதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அவன் என்னை திட்டான், இவங்க என்னை திட்டாங்க, இவங்க என்னை சபிக்கிறார்கள், அதுக்காக நான் போராடுகிறேன், இதுக்காக போராடுகிறேன். போராட்டங்களில் நிறைய விஷயங்களை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று இன்னைக்கு பவுல் நமக்கு இந்த வேளையில் சொல்லுகிறார். பாருங்க, நல்ல போராட்டம், நல்ல ஒரு போராளியா இருக்க வேண்டும். எதுக்கு போராடணும்? போராடுகிறது எதுக்கு? எதையாவது ஒரு போராட்டத்தில் ஜெயிக்கணும், அந்த ஜெயம் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் போராடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ இடர்கள், எத்தனையோ தடைகளை பிசாசு கொடுக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனாலும் உங்களுக்கு என்று வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு வாசிக்கலாம், வசனத்தில் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12 பவுல் விதமாய் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் விசுவாசத்தில். என் தேவன் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார், அவர் நடத்துவார், என்னை விசுவாசத்தில் உறுதியாக நடத்துவார் என்று நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். வசனம் சொல்லுது, நீ அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யோவான்ல சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். போராட்டங்கள் பல வகையில் வந்தாலும் நீ நல்ல போராட்டத்தை போராடு. நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அதற்கான ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் கடந்து போக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. மனிதனோடு போராட்டம் அல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மனுஷனோட போராட்டம். இவன் ஏமாத்திட்டான், அவன் துரோகம் பண்ணிட்டான், இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க என்னை கெடுத்துட்டாங்க, என் வாழ்க்கை போச்சு, என் சூழ்நிலை போச்சு. இல்ல, அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால வாழ முடியாது. கிறிஸ்துவின் சித்தத்தை நம்மளால செய்ய முடியாது. ஆமென். தூசியை உதறி தள்ளி விட்டுட்டு தேவன் அழைத்த அழைப்புக்கு எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த போராட்டமுள்ள வாழ்க்கையில நான் போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் ஓட வேண்டும். ஆமென். நம்ம அழைப்பை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். போராட்டம் வந்ததுனால நம்ம ஆண்டவர் நம்ம கூட இல்லை, அதனால் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, போராட்டம் ஆண்டவர் இருந்தால் எப்படி போராட்டம் வரும், இப்படியெல்லாம் பிசாசானவன் திரித்து நம்மளை வேற விதமாக கொண்டு போவான். இல்லை, உங்கள் விசுவாசம் சீரழியாதபடிக்கு எல்லா இடத்துலையும் மனசாட்சியோடு நீங்கள் நின்று நித்திய ஜீவனுக்காக போராட வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் இந்த பவுல் விதமாய் நம்ம இடத்துல சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய போராட்டத்தினுடைய காரியம் என்னன்னா, நீங்க மனுஷனோட போராடாதீங்க, மனுஷனுக்கு முன்பதாக நீங்க போய் உங்கள் விசுவாசி என்று காண்பிக்காதீங்க. அந்த போராட்டம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. நமக்கு யாரோடு போராட்டம் உண்டு என்று தெரியுமா? எபேசியர் 6:10-11-12 நாம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, கடைசியாக நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பலப்படுங்க. வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் தந்திரம் உள்ளவனாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சிதறடிக்கும்படியாக, நம்மளை பலவீனப்படுத்தும்படியாக, நாம் இருக்கிற விசுவாசத்திலையும் நாம் இருக்கிற அந்த உண்மையிலையும் நம்மளை சிதறடித்து நம்மளை பலவீனப்படுத்துகிறவனா இருக்கிறான். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சர்வாயுதத்தை தரித்து கொண்டு வசனத்தின்படியே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து மனுஷன் கூட பொறாமைப்பட்டு அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, என்ன இப்படி பார்க்குறாங்க, இவங்க என்ன அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து அவங்களையே
வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்கள் வேற. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மகிமையை வைத்திருக்கிறார். நாம் மரிக்கும் போது தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் வாழ்ந்து நம்ம சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் மனிதர்கள் அல்ல, நமக்கு விரோதமாய் பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. அதான் வசனம் சொல்லி, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாம் சேனைகளின் கர்த்தருடைய சேனையில் இருக்கிற நாம் அதற்கு எதிர்கொண்டு போய் நாம் போராடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பை அழிக்கும்படியாக வருகிறான். அவன் என்னென்ன காரியத்தை செய்ய வருகிறான்? நம்மளை பலவீனப்படுத்துகிறவனா. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் எதையும் செய்ய முடியாது, நீ அவ்வளோதான் என்று எல்லா வகையிலும் தோல்வியான வார்த்தைகளை பேசி நம்மளை சீரழிக்கிறான். கர்த்தர் கொடுத்த தரிசனம் உண்டு, கர்த்தர் கொடுத்த வார்த்தை உண்டு. கர்த்தர் உங்களை குறித்து எல்லா திட்டத்தையும் வைத்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினவர் இனியும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அடியனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், பிசாசின் போராட்டங்கள் அநேகமாக இருந்துச்சு. அப்போ தேவனுடைய அழைப்பு தரிசனங்கள் எனக்கு அநேகமாக இருந்தபடினால நான் சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது 22 ஆட்கள் தான் இருந்தாங்க. அப்போது பிசாசு பல வகையில் பேசும், இல்லை உங்களால் நடத்த முடியாது, செய்ய முடியாது, இப்படியா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை அவன் குழப்பி என்னுடைய அழைப்பு, என்னுடைய ஆண்டவருடைய வைத்த திட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு கண்ணு முன்னாடி காண்பித்து இந்த உலக வாழ்க்கையில எல்லாம் சூனியம் என்று காண்பிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். இல்ல, நீ போராடு, நீ போராட வேண்டிய களமே வேற என்று காண்பித்தார். இன்றைக்கு 7 வருடம் முடிந்து 8ஆம் வருடம் சபை நாம் கடந்து வருகிறோம். தேவனுடைய கிருபையினால 400 ஆத்துமாக்கள் மேலாக, 100 குடும்பங்களுக்கு மேலாக கர்த்தர் சபையை விருத்தியடை செய்து ஆசீர்வதித்து மகிமையாய் நடத்துகிறார். அநேக வெளி கூட்டங்களை நடத்தும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப ஆரம்பத்தில் என்னோடு பேசின பிசாசுடைய கிரியைகள் நான் ஒருவேளை விழுந்து போயிருந்தா, இன்னைக்கு பாருங்க அந்த சூழ்நிலையே மாறி இப்போது புது சபையை உருவாக்க வேண்டும், சபையை கட்ட வேண்டும் என்று ஒரு பெரிய பிரதானமான ஒரு நோக்கத்தோடு அடியேன் ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். அப்போ பிசாசுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா செவி சாய்க்க கூடாது. அப்போ தேவ திட்டம் 7 வருடத்துக்கு முன்பதாக பிசாசு பேசின வார்த்தைக்கு நான் செவி சாய்த்திருந்தேன்னா இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் மகிமை நான் இழந்திருப்பேன். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அடியேனை தெரிந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி இந்நாள் வரைக்கும் போராட வைத்து ஜெயிக்க வைத்திருக்கிறார். அதே தேவன் தான் உங்களிடத்தில் வருகிறார். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம், தோல்வியை போல இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளாம் வீணாய் தோன்றுகிறோம். இல்லை, ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, எனக்கு இந்த அழைப்பே இல்லை, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களை பிசாசு தந்திரம் உள்ளவன் இல்லையா, அவன் அந்த சித்தத்தை மாத்துறதுக்காக பிளான் பண்ணுகிறான். ஏவாள்கிட்ட அப்படிதான் தேவையற்ற வார்த்தைகளை, கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை, அவன் தேவையற்ற தந்திரமுள்ள வார்த்தைகளை அவன் பேசி திட்டத்தை மாற்றி சாபத்துக்கு அனுப்புகிறான். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுகிறார், நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனுடைய அழைப்பு ஊர்ஜிதமானது. தேவன் பெரிய அழைப்புக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பிசாசுக்கு எதிராக கர்த்தரே போராடுகிறார். நம்ம வாசிக்கிறோம், சகரியால வாசிச்சோம்னா சகரியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் புறப்படுகிறார். யாருக்கு எதிராக தெரியுமா? பிசாசுக்கு எதிராக கர்த்தரே புறப்படுகிறார். வாசிப்போம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் புறப்படுவார். நீ மனம் தளராம தேவ சமூகத்தில் இருக்கும்போது, நல்ல போராளியாய் நீ உன் களத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவார். அவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். பாருங்க, வேதாகமத்தில் நம்ம தானியேல் புத்தகத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு முன்பதாக கர்த்தருக்குள்ள அவங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்கள் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் வைத்த அந்த பொற்சிலையை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வணங்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறந்த பொழுது கூட அவர்கள் தலை வணங்காம அந்த இடத்துல தைரியமாய் நின்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். என் கர்த்தரை தவிர வேற யாருக்கும் நாங்கள் பணிய மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்க போனாலும் சரி நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அந்த போராட்டத்தின் உச்சத்தில் அவர்கள் அந்த இடத்துல தைரியமா நிற்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வாலிபர்களை அந்த நாட்களில் நம்மளால காண முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லோரையும் அந்த ராஜா அக்கினி சூளையில போடும்படியாக கட்டளை கொடுக்கிறார். இவர்களும் தைரியமாக தன்னுடைய தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று விசுவாசத்தோடு அவர்கள் அந்த போராட்டத்தில் நின்றார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்றால் அவர்கள் அக்கினியில போடும்போது அங்கே தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தரை இறங்கினார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 பேரையும் எரிகிற அக்கினி ஜுவாலையில போடும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அவர்களுக்கு மத்தியில வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நமக்காக யுத்த புருஷராய் அவர் முன் செல்வார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் போராட்டத்தை நாம் போராட வேண்டும். இந்த பிள்ளைகள் ஆச்சரியத்தோடு கர்த்தர் தாமே அந்த இடத்துல நடத்துகிறார். அவங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நம்ம 3 பேர் கட்டுண்டவர்களாய் உள்ளே போட்டோம், 4வது ஆள் யாருன்னா அதுதான் தேவன். ஆமென். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுக்காக புறப்படுவார். உங்கள் விசுவாசத்தை நிச்சயமாய் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நீங்க தளர்ந்துடாம தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். நீ நல்ல போராளியா இரு. நல்ல போராளியா இருந்தா கர்த்தரே உனக்கு துணையா இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். உங்களை தாழ்த்தி எங்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதுதான் நம்ம வசனத்துல 1 நாளாகமத்துல வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 14-15. உங்களை தாழ்த்தி நீங்க எங்கெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் ஜெபம், உங்கள் அழுகை, உங்கள் புலம்பல், உங்கள் உபவாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். எல்லாவற்றையும் கண்டு உங்களை அந்த இடத்துல வந்து ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையால உங்கள் விசுவாசத்தை நீங்க விட்டுறாதீங்க. அந்த ராஜா வந்து ஆச்சரியத்தோடு வந்து பார்க்கறான். ஐயோ, இது இவர்கள் இப்படியாய் 4 பேர் உள்ள இருக்கிறாங்களே நெருப்புலன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது அக்கினி மனம் கூட வீசவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அந்த பிரச்சனையில விழுந்த பொழுது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆமென். விசுவாசத்தோடு போராடுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தாலும், பண கஷ்டம் வந்தாலும் அது ஒன்றுமே உங்களுக்கு அணுகாது. ஏன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களோடு கூட கடந்து செல்வார். உங்களுக்கு தேவையான உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்கும் இடத்தையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் நின்று விசுவாசத்துக்காக போராடுங்க. சோ இதெல்லாம் வாய்க்கிலேயே, காரியங்கள்லாம் நடக்கலையே, இது எப்படி செய்ய போகிறோம்? இல்ல நீங்க கலங்காதீங்க. உங்கள் விசுவாசம் பெரியது. அந்த விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. அதுதான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடுப்பா. நீ போராடி உன்னுடைய விசுவாசத்தை நல்மனசாட்சியும் காத்துக்கொள். உனக்காக நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. ஆமென். நீ தனியாய் போராடுகிறவன் அல்ல, உனக்காக யுத்த வீரனாகிய கர்த்தரே இறங்கி வருகிறார். புறப்பட்டு வருவார் என்று சகரியால வாசித்த வசனத்தபடி உன் வீட்டிற்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்களுடைய எல்லா காரியத்துக்காக கர்த்தரே இறங்கி வந்து உங்களை நடத்துவார். ஆமென். சோ ஆகையால நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு நல்ல போராளியாய் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். என் பிள்ளை என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறான், இவன் நல்ல ஒரு போராளி என்று கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீங்கள் பேசின வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில பிசாசனன் விழும்படி தள்ளுகிறான் கர்த்தாவே. விசுவாசத்தில் விழும்படியாய் தள்ளுகிறான் ஆண்டவரே, பலவீனத்தில் விழும்படியாய் தள்ளுகிறான். ஆனா கர்த்தரோ இறங்கி வருகிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்த புருஷனாய் புறப்பட்டு ஆண்டவரே விசுவாசத்தில் போராடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலம் தருகிறீர். இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா, என் வீட்டுக்காக யார் போராடுவா, என் குடும்பத்திற்காக யார் எழுந்து நிற்பா, என் சபைக்காக யார் எழுந்து நிற்பா என்று புலம்பி போராடி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, என் பிள்ளைகளை ஒவ்வொரு மீதும் உடைய கரம் கூடவே இருக்கட்டும். ஆசீர்வாதத்தின் மகிமை காணட்டும். நீர் இந்த பிள்ளைகளுக்காக உறுதுணையாய் இருந்து பெரிய காரியங்களை செய்து மகிமையின் மேல் மகிமை அடைய கிருபை செய்வீராக. எல்லா பயத்தையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் அவர்கள் எல்லோருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. தொடர்ந்து தேவ சமூகம் எங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளை தினத்திலிருந்து 40 நாள் உபவாச ஜெபம் உண்டு. எதற்கெல்லாம் உங்க வீட்டிற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்மானித்து ஜெபம் பண்ணுங்க. போராட்டத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். ஆமென். Thank you. God bless you.